அனைவருக்கும் காலை வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்எஸ்சி ஜிடி, இது மாதிரி பல எஸ்எஸ்சி போர்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு 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 வேகன்சி, அதாவது ஒரு நியூஸ் அப்டேட். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இது வேலை எப்படி, எந்த மாதிரி நடக்கும் வேலை, இது எந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் விவரமாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்சி போர்டில் எம்டிஎஸ்ங்கிறது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மொத்த ஆஃபீஸோட வேலைக்கு ஆஃபீஸ் வேலைக்கு எடுக்கிறது தான் இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு போர்டு. இந்த எஸ்எஸ்சிங்கிற போர்டு எம்டிஎஸ்க்கு ஆள் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அதாவது நமக்கு வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸு, அலுவலகத்தில் இருக்குல்ல அங்கே, அப்புறம் ஜிஎஸ்டி ஆஃபீஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எத்தனை ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸஸ் இருக்கோ பெரிய பெரிய சிட்டியில் எல்லா பக்கத்துலேயுமே இந்தியா ஃபுல்லாக, அப்புறம் ஆர்பிஓ, இந்த மாதிரி பெரிய பெரிய இதில் ஆஃபீஸில் சின்ன சின்ன லொக்கேஷன்ஸில் வேலை கிடைக்கும் இந்த எம்டிஎஸ்ங்கிறது. இதுக்கு வந்து அதே மாதிரி தான் நார்மலாக எல்லா எஸ்எஸ்சி போர்டு மாதிரி தான் எஸ்எஸ்சிலேருந்து ஆள் எடுப்பாங்க, வேகன்சி இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மெயினான பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை. கிட்டத்தட்ட 18,000 ரூபா பேசிக்கு, 28,000 35,000 வரைக்கும் கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து, அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளோ சம்பளமோ சேம் சம்பளம், பெர்மனண்டான வேலை. நம்ம இதில் என்ன ஸ்பெஷலாக கவனிக்க பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள நம்ம ப்ரொமோஷன் ஆயிரும் சீக்கிரம். வேற எந்த டிபார்ட்மெண்ட்லுமே இவ்வளோ சீக்கிரம் ப்ரொமோஷன் ஆகாது. இங்கே மட்டும் 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆயிரும். என்ன வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் மெயில் ரிப்ளை பண்ணுறது, போஸ்ட் ஆஃபீஸில் வர்ற ரிசீவ் பண்ணுறது, அனுப்புறது, இந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பி போடுறது, ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. அதாவது பியூனு கிளர்க்குலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபைலை கொண்டு போய் கொடுக்கறது, வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான். நல்ல பெரும்பாலான வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இதில் எம்டிஎஸ்ல ஹவல்தார்னு எடுப்பாங்க. ஹவல்தார் அப்படின்னா இங்கிலீஷில் ஹெட் கான்ஸ்டபிள்னு அர்த்தம். இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி. உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கா, நீங்கள் டிரைவ் பண்ணலாம், வண்டி ஓட்டலாம். இல்லை உங்களுக்கு இது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காரலாம். இந்த மாதிரி என்ன நாலேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே வேலை கொடுத்துருவாங்க. நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸும் அதில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஹவல்தார் போட்டிருக்கீங்க, இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஹெட் கான்ஸ்டபிள் உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அது வேலை கொடுப்பாங்க. அங்கே பாதுகாப்புக்கு, அந்த ஆஃபீஸ் பாதுகாப்புக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. கவர்மெண்ட் என்ன வெல்ஃபேர் கொடுக்குதோ ஃபோர்ஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கு அதே வெல்ஃபேரையும் எம்டிஎஸ்ஸும் கொடுக்குறாங்க. டிபிடி டிபிடி கிடையாது, சாரி, டிஏ, டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹச்ஆர்ஐ ஹோம்லேண்ட் அலவன்ஸு, அப்புறம் டிஏ ட்ராவலிங் அலவன்ஸு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ அலவன்ஸ் இருக்குது. அது போக பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்க்கு ரிஸ்க் அலவன்ஸ் இருக்குது. அதில் இது கிடையாது, ரிஸ்கே கிடையாதுல்ல. இங்கே சிட்டிக்கலான வேலை, ஃபுல்லாக ஆஃபீஸ் வேலை மட்டும்தான். ஆனால் ஃபுல் வெல்ஃபேர் இதில் கிடைக்கும். 28லேருந்து 38 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் மினிமம், எல்லாத்தையும் சேர்த்து. 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பேசிக்காக நீங்கள் சஃபாய் கர்மச்சாரி ஏதாவது ஹவுஸ் கீப்பிங்கில் சேர்ந்தால் கூட அடுத்தடுத்த வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு, இல்லை கம்ப்யூட்டர் சைடு கோர்ஸ் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். பெண்களும் ஆண்களும் அட்டன் பண்ணுங்கள். சூப்பரான ஜாப்பு. அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.